இது என்னடா கடற்படை டீமுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி இருந்துச்சு. அட ஆமாங்க, 195 ரன் அடிச்சுமே வெற்றி பெறலை. 7 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் வெற்றி பெற்றுட்டாங்க. சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பஞ்சாப் பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு பவுலிங்கும் சூப்பராக போட்டாங்க. பஞ்சாபில் ஹர்ஷ்தீப் சிங்கு சூப்பராக போட்டு ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துட்டாரு ரிக்கல்டனை. சரி, அடுத்த வந்த சூரியகுமாரும் உடனே அவுட் ஆகிட்டாரு ஃபஸ்ட்டு பால். என்ன விளையாண்டுட்டுக்கிறாரு சூரியகுமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ பவர் பிளேயில் நமந்தீதம் சரி டீக்காக்கும் போட்டு கொஞ்சம் அடிச்சுட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு டீக்காக் பொழந்து கட்டிட்டார்ல, அவர் 112 ரன் அடித்தார். ஜோடி இணைந்த நமந்தீரம் 50 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். இன்னைக்கு டீக்காக் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மும்பையோட நிலைமை என்ன இருக்குன்னு தெரியலையே. அது மாதிரி தானே இருந்துச்சு. அதிரடியாக விளையாந்த டீக்காக் சதம் அடித்தார். சரி, அடுத்தது 120 ஓவர் முடிவில் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் 195 ரன் அடித்தாங்க. நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங் சூப்பராக போட்டு 3 விக்கெட்டை எடுத்தார். வந்த பஞ்சாப் அதிரடியாக தொடங்கினாங்க. இருந்தாலும் பிரியான்ஸ் ஆச்சாரியா ஃபஸ்ட் ஓவரில் 21 ரன் அடித்தார். அட ஆமாங்க, என்னமா அடிச்சிருந்தாரு தீபக் சகரை. சரி, அப்படி தான் அடிச்சுட்டு இருக்கிறார். இன்றைக்கி பவர் பிளேலேயே முடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு 2 விக்கெட் எடுத்தார் கசாம்பார். அடட, பிரியான்ஸ் ஆச்சாரியாவும் சரி கூப்பர் காலனி 2 பேர்த்தையும் தூக்கிட்டாரு அடுத்தடுத்த ஓவரில். அட ஆமாங்க, பவர் பிளேலேயே 2 விக்கெட் விழுந்துருச்சு. சரி, இன்றைக்கி எப்படியோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு பார்த்தா ஒன் சைடு மேட்சாக போயிடுச்சு. சிம்ரன் சிங் அதிரடியாக விளையாண்டு 39 பால் 80 ரன் அடித்தார். அடுத்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரை என்னமா அடித்தார். 35 பால் 66 ரன் அடித்து விளாசி கட்டிட்டாரு. மேட்சே முடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க, 17 ஓவர்லேயே பஞ்சாப் அணி வெற்றி பெற்றாங்க. மூலம் பஞ்சாப் பாயிண்ட் டேபிளில் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அட ஆமாங்க, அதிரடியாக விளையாண்டு 5 மேட்சில் 4 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. அதனால் 9 பாயிண்டுடன் முதல் இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் ஏன் தூத்துட்டே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஃபீல்டிங் பண்ணுறதில்ல, சரியாக பவுலிங்கு எதுவுமே பண்ணுறதில்ல. எப்படி ஜெயிப்பாங்க? பவர் பிளேயில் கடப்பார டீம்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு கடப்பார மாதிரியே விளையாடுறாங்க. சும்மா ஸ்டொக்கை வச்சு விளையாண்டுட்டு தான் யாருக்கு தான் கடுப்பாகாது இருக்கும். மும்பை ஃபேனாக இருந்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்ச்னு பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத மாதிரி தான் இருக்குது.